என்டிஏ கூட்டணியில அம்மாவின் தொண்டர்கள் 99.9% ஓரணியில் திறந்து இருக்கிறோம். தீய சக்தி திமுகவின் இந்த மக்கள் விரோத ஆட்சியை முறியடிக்க அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஓரணியில் திரண்டு இருக்கிறோம். யாரோ ஒரு சில பேர் ஒதுங்கி இருப்பவர்கள் அல்லது விலகி இருப்பவர்கள் அவர்கள் சீப்பை ஒழிப்பதால் கல்யாணத்தை நிறுத்திவிட முடியாது என்பதை உணர்ந்து புரட்சி தலைவர் அம்மா அவர்களின் ஆட்சி, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் ஆட்சி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமை ஏற்றிருக்கின்ற கூட்டணியில என்டிஏ கூட்டணியில தமிழ்நாட்டில் ஆட்சி அமைவதற்கு அவர்கள் அனைவரும் உறுதியாக எங்கள் பக்கம் வருவார்கள் என்பது எங்களுக்கு தெரியும். வேற இப்ப வந்து பாத்தீங்கன்னா முழு மனதோடு நெஞ்சம் நிறைந்த மனதோடு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரை ஆட்சியில் அண்ணாமலை டிடிவி போன்றவர்களுக்கு வந்து விருப்பமே கிடையாது, ஒரு நாடகன்ற மாதிரியான பல தொண்டர்கள் பேசுறாங்க. அப்படியா? யாரோ சிலர் பேசுறதெல்லாம் நம்ம பெருசா எடுத்துக்க நான் தான் இப்ப திரும்ப திரும்ப சொன்னேன்ல, 99.9% அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஓர் அணியில என்டிஏ கூட்டணியில இணைந்திருக்கிறோம். உறுதியாக இந்த மக்கள் விரோத திமுக ஆட்சியை முடிவில் கொண்டு வர வேண்டும் என்கிற ஒரே இலக்கோடு இணைந்திருக்கிறோம். எங்கள் இலக்கில வெற்றி பெறுவோம் என்பதுதான் இந்த நேரத்தில் அம்மா அவர்கள் பிறந்தநாள் அன்றைக்கு உங்களுக்கு சொல்கிற நல்ல செய்தியாக இருக்கு. தேசிய ஜனநாயக கூட்டணி மிகவும் வலுவடைந்திருக்கிறது. இங்க கூட்டணியில் உள்ள கட்சிகள் அனைவரும் ஒற்றுமையுடன் இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம். சில பேர் எதிர்பார்த்தார்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் கடந்த 8-9 ஆண்டுகளாக பிரிந்து கிடந்தார்களே, அவர்கள் எப்படி ஒன்றிணைவார்கள் என்றெல்லாம் பேசினார்கள். ஆனால் இன்றைக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் கீழ்மட்டம் முதல் மேல்மட்டம் வரை புரட்சி தலைவி அம்மா அவர்களின் ஆட்சியை அமைக்க வேண்டும், என்டிஏ கூட்டணி தலைமையில் அமைக்க வேண்டும் என்பதற்காக முழு மனதோடு தமிழ்நாடு முழுவதும் மற்றும் பாண்டிச்சேரியிலே ஒன்றிணைந்திருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. இன்னொன்று சொல்றேன், அன்றைக்கு நான் கும்பகோணத்தில் பேசுறப்ப என்ன பத்திரிகையாளர்கள் கேட்டார்கள். அப்பொழுது சொன்னேன், உங்கள் கூட்டணியில அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு தொகுதி உடன்பாடு முடிவடைந்து விட்டதா என்று கேட்டார்கள். இன்னும் இல்லை. நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில தேசிய அளவிலே தலைமை தாங்குகிற பிஜேபி தலைமை தாங்குகிற கூட்டணியில தமிழ்நாட்டில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் இணைந்திருக்கிறோம். உங்களுக்கு தெரியும், இப்ப 10 ஆண்டுகளாக கொள்கை கூட்டணிங்கிற திமுக காங்கிரஸ்ல இன்னும் உடன்பாடே ஏற்படவில்லை. அந்த கூட்டணி தொடருமா என்கிறதே தெரியாத நிலையில்தான் தமிழ்நாடு இருக்கிறது. அதை திசை திருப்புவதற்காக தேசிய ஜனநாயக கூட்டணி வலுவாக இல்லை, அங்கே குழப்பம் என்றெல்லாம் பொய் பிரச்சாரங்கள் வைக்கப்படுகிறது. காங்கிரஸ் கட்சி எனக்கு தெரிந்த தகவல்படி 35 - 40 தொகுதிகள் கேட்கிறார்கள். கூட்டணி மந்திரி சபை அமைக்க வேண்டும் என்று கேட்கிறார்கள் என்பதுதான் உண்மை. அதற்கு திமுக ஒத்துக்கொள்ளவில்லை. அதனால் காங்கிரஸ் அந்த கூட்டணியில் தொடருமா என்பதே தெரியவில்லை. அதுபோல தேசிய ஜனநாயக தேசிய முஸ்லிம் லீக்கின் தலைவர் நாதர் மைதீன் அவர்கள் ஏற்கனவே 3 தொகுதியில போட்டியிட்டோம், இப்பொழுது 2 தான் தருவேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவரு பாவம் அந்த வயதான காலத்துல மூர்ச்சை அடைந்ததெல்லாம் பார்த்திருப்பீங்க. அதுபோல எங்கள் கூட்டணியில எந்த ஒரு நிலையும் இல்லை. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அம்மாவால் வளர்க்கப்பட்ட பிள்ளைகள். நாங்கள் கருத்து வேறுபாடுகளை தொடர்ந்து இன்றைக்கு ஓரணியில் செய்திருக்கிறோம். எங்கள் கட்சிக்கான தொகுதி உடன்பாட்டை பாரதிய ஜனதா கட்சி மூலம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு பேசி அதை நல்ல முறையில நிறைவு செய்வோம். இன்னொன்னு, கூட்டணியில ரொம்ப சென்சிட்டிவான விஷயமே இந்த தொகுதி உடன்பாடு, எந்தெந்த தொகுதி என்பதுதான். அதை சுமூகமாக முடிக்க வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தோடு தான் நான் சொன்னேன், அதிமுக கூட்டணியில, தமிழ்நாட்டில் அதிமுக தலைமை தாங்கிற கூட்டணியில அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு
பாஜக மூலம் எங்கள் தொகுதிகளை பெறுவோம் என்று சொன்னேன். இன்னொன்னு சொன்னேன், நான் தேர்தலில் போட்டியிடவில்லை. காரணம், எந்த ஒரு சின்ன பிரச்சனைக்கும் இடம் கொடுக்காமல் அம்மாவின் ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதுதான் எங்களது ஒரே இலக்கு. அதனால் எந்த ஒரு சின்ன மன வருத்தமும் யாருக்கும் வந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் டிடிவி தினகரன் தேர்தலிலே போட்டியிடவில்லை என்று சொன்னேன். அதுபோல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு தகுதியான வேட்பாளர்களை கௌரவமான முறையில் பெறுவதற்கு பிஜேபி கட்சி மூலம் நாங்கள் அந்த உடன்படிக்கை எட்டுவோம். பிஜேபியின் கைடன்ஸ் படி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் செயல்பட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில நாங்கள் இடங்களை பெற்று வெற்றிகரமாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளராக போட்டியிடப் போகிறவர்கள் இந்த முறை வெற்றி பெற்று சட்டமன்றத்திற்கு செல்வார்கள். அம்மாவின் ஆட்சி உறுதியாக அமையும் என்பதையும் மீண்டும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இல்ல நாங்க இன்னும் கேட்கவே இல்லை. உங்களுக்கு ஊரகத்துறையில உள்ளவங்களுக்கு இல்ல இன்னும் நாங்க அன்னைக்கு சொன்னேன், இன்னும் நாங்கள் வேட்பாளர் தொகுதி பற்றி பேசவே ஆரம்பிக்கவில்லை. எங்களுக்காக பாரதிய ஜனதா கட்சி அவர்கள் கைடன்ஸ் படி நாங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில அவர்கள் உதவியோடு தொகுதிகளை பெறுவோம் என்று சொன்னதுக்கு காரணமே, எப்படி நான் தேர்தலில் போட்டியிட வேண்டாம் என்று முடிவெடுத்தது போல அது யாருடைய வற்புறுத்தலோ அழுத்தமோ கிடையாது. நானே சுயமாக எடுத்த முடிவு. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் போட்டியிடும். நாம் போட்டியிடுவதன் மூலம் தேவையற்ற குழப்பங்களை தவிர்ப்பதற்காகத்தான் நான் போட்டியிடுவேன். காரணம், அம்மாவின் ஆட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி தலைமையில தமிழ்நாட்டில் அமையணும். இந்த மக்கள் விரோத கஞ்சா புகழ் திமுக ஆட்சியை, ஊழல் மலிந்த திமுக ஆட்சியை, சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கின்ற இந்த ஊழல் ஆட்சியை, கொலை கொள்ளை பெருகி இருக்கின்ற இந்த ஊழல் ஆட்சியை, இன்னும் சொல்ல போனால் பெண்கள் உட்பட யாருக்குமே பாதுகாப்பு இல்லாத இந்த திமுக ஆட்சியை முடிவில் கொண்டு வர நாங்கள் அனைவரும் ஓரணியில் இணைந்திருக்கிறோம். வலுவா இருக்கீங்கன்னு சொல்றீங்க. ஆனா நேற்று கூட பாத்தீங்கன்னா விஜய் பேசும்போது தொடர்ந்து வந்து ஒரு பொருட்டாவே எடுக்காம ரொம்ப விமர்சனம் பண்ணி பேசுறாரு. பாக்குறீங்க அதாவது நீங்க சொல்றீங்க, நாங்க சொல்றோம். தமிழ்நாட்டு மக்கள் நாங்கள் வலுவான கூட்டணி என்பதை உணர்ந்து வைத்திருக்கிறார்கள். யாரோ சில பேர் அவர்கள் தங்களை முன்னிறுத்திக் கொள்வதற்காக பேசுவதற்கெல்லாம் நான் பதில் சொல்ல விரும்பவில்லை. ஓபிஎஸ் நிலைப்பாடு அவர் நான் அதையே கிளியரா சொன்னேன். அவர் தனிப்பட்ட முறையில அவருக்கு எல்லா உரிமையும் இருக்கு. எந்த கூட்டணியில வேண்டுமானாலும் போட்டியிடலாம், அது அவருடைய தனிப்பட்ட விருப்பம். ஆனால் மாண்புமிகு புரட்சித் தலைவர் அவர்களின் புகழுக்கும் அம்மா அவர்களின் புகழுக்கும் களங்கம் விளைக்கின்ற விதமாக சட்டமன்றத்தில் அவர்கள் பேசியதை உங்களுக்கு தெரியும். என்ன, புரட்சித் தலைவர் அவர்கள் ஆட்சியோடு, அம்மா அவர்கள் ஆட்சியோடு திமுக திரு ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் ஆட்சி பொறுப்புக்கு வருவார்கள் என்று சொன்னதை அம்மாவின் தொண்டர்கள் யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், புரட்சி தலைவரின் தொண்டர்கள் யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். காரணம், புரட்சி தலைவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கியதே திமுகவிற்கு எதிராகத்தான். அவர் ஒரு 15 ஆண்டுகளும், அம்மா அவர்கள் 30 ஆண்டுகளும், இன்றைக்கு கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளை கடந்து திமுக எதிர்ப்பில் இருக்கின்ற எங்கள் தலைவர்களின் தொண்டர்களை அவமானப்படுத்துகின்ற விதமாக பேசியதை தான் நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். பன்னீர்செல்வம் அவர்கள் எந்த கூட்டணிக்கு செல்வது அவருடைய தனிப்பட்ட பொறுப்பு. 99.1% கிளியரா சொல்லிட்டேன். நீங்க எத்தனை கேள்வி கேட்டாலும் நாங்கள் அனைவரும் ஓர் அணியில் இருக்கிறோம். ஒரு சிலர் தனித்து விடப்பட்டிருப்பவர்கள் அவர்களும் உணர்ந்து எங்களுக்கு ஆதரவு.